ராசி பலன் என்பது கோச்சாரத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற நட்சத்திரத்தை பொறுத்தும் அந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற ராசியினை வைத்தும் சொல்லக்கூடிய ஒரு கற்பனையான பலன் என்பது இங்கே கோச்சார பலன். சரி, ஏன் இதை கற்பனையான பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய சுய ஜாதகம் என்பது இந்த கோச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான், இல்லைன்னு நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த தனி மனிதனுடைய ஜாதகம் ஏன் இந்த கோச்சாரம் என்கின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்த பூமியில்தான் பிறந்திருக்கின்றோம் நாம். இந்த கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்புகளில் ஒரு அங்கமான இந்த புவியில்தான் பிறந்திருக்கின்றோமே தவிர்த்து நாம் வேறு கிரகங்களில் போய் நம்ம பிறக்கலை. அதனால் ஒரு கோச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது தனி மனித ஜாதகம் என்பது மனிதனுடைய பிறவி என்பது இந்த மனிதனுடைய கர்மாவின் அடிப்படையில் என்பதால் இந்த பிறவியானது இங்கே எதை அனுபவிப்பதற்காக இந்த பிறவி வினை என்பது இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தனி மனிதனுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே அறிய முடியுமே தவிர்த்து அதை இங்கே கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தோடு இணைத்து நாம் இங்கே பலன் எடுக்க முடியாது. கோச்சாரம் பலன் ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா, அந்த நேரத்தில் பிறந்த அதே நொடி பொழுதில் பிறந்த பல்லாயிரம் கோடிக்கணக்கான உயிர்களுக்கும் சேர்த்து சொல்லக்கூடியது இந்த கோச்சாரம் என்கின்ற இந்த பிரபஞ்ச பலன். தனி மனிதனுக்கு, இந்த மானுடனுக்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய பரம்பொருள் ஆன இந்த பிரபஞ்சத்தினுடைய கதாநாயகனான பரம்பொருள் மனிதனுக்கு அவனுடைய தனி மனித சுய ஜாதக பலன்களை அறிவதற்கு மட்டுமே தகுதியை கொடுத்தாரே தவிர்த்து இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த ஒட்டு மொத்தமான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த உயிர்களினுடைய பிறவி வினையினையும் அதனுடைய செயல்பாடுகளை இங்கே கணிப்பதற்கும் இந்த தகுதியை அவர் ஒருபோதும் கொடுக்கவில்லை. இதற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட இந்த கொரோனா என்பது இதற்கு ஆகச்சிறந்த ஒரு உதாரணம். அவர்கள் சொன்ன பலன்கள் அனைத்துமே இந்த கொரோனா காலத்தில் இங்கே தவிடுபொடியானது. கோச்சாரம் பலன் என்பது சொல்வதற்கு, கோச்சார பலன் சொல்வதற்கு, இந்த பிரபஞ்ச பலன் சொல்வதற்கு மனிதனுக்கு தகுதி இல்லை என்பதை இந்த கொரோனா என்பது இங்கே நிரூபணம் செய்தது.